aspirant 2026 இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப பாப்புலரா இருக்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர் பத்தி தான். இந்த வீடியோல காலேஜோட ஓவர்வியூ, MBBS சீட் டீடைல்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் பிளஸ் இந்த காலேஜ் யாருக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் 2011 எஸ்டாப்ளிஷ் ஆன ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பீஸ்ஃபுல்லாக கேம்பஸ் என்வரான்மெண்டலில் இருக்கிற இந்த இன்ஸ்டியூஷன் அகடமிக்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் எக்ஸ்போருக்கும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணுது. கேம்பஸில் மாடர்ன் லெக்சர் ஹால், டிஜிட்டல் கிளாஸ் ரூம், சென்ட்ரல் லைப்ரரி, ஸ்கில் லேப், சிமுலேஷன் லேப், செப்பரேட்டட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், கேஃபிடேரியா, டிரான்ஸ்போர்ட்னு ஸ்டூடெண்ட் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரெக்கவர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அட்டாச்சாக மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னால MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தே கிராஜுவல் பேஷன் இன்ட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிளினிக்கல் போஸ்டிங் ஸ்டார்ட் ஆன அப்புறம் ரியல் பேஷண்ட் எக்ஸ்ப்ளோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னே சொல்லலாம். நீட் ஸ்கோருக்கு சூட்டபுளாக கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் டெஃபினெட்லி கன்சிடர் பண்ண ஒர்த்தான பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னே நான் சொல்லுவேன். ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட டீடைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருக்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த காலேஜோட லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன கட் ஆஃப் போயிருக்கு லாஸ்ட் இயர்ல, அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் NRI கோட்டால லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்யூவா இந்த காலேஜோட டீடைல்ஸை பார்க்கலாம். சோ இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 MBBS சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. 18+ PG கோர்சஸும் 10+ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஆல்சோ டை அப் வித் ஹாஸ்பிட்டல், அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டலே இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 3400+ OPD பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1320 ஹாஸ்பிட்டல் பெட்ஸும் இந்த ஹாஸ்பிட்டல்ல அவைலபிளா இருக்கு. பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கிறனால கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதாகட்டும் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கும்னே சொல்லலாம். வந்து பாத்தீங்கன்னா காம்பனேசிவ் கேர் அண்ட் அகாடமிக் எக்ஸலன்ட், அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ இன்னோவேஷன் ரிசர்ச் கொண்ட ஒரு டாப் மெடிக்கல் காலேஜ் தான் நம்மளோட தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 115 சீட்ஸும், அதே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது 7.5 ரிசர்வேஷன்ல 10 சீட்ஸும் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி கொண்ட ஒரு காலேஜ் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி கொண்ட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 62 சீட்ஸ் வந்து இருக்கும். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 25 சீட்ஸ், NRIல வந்து பாத்தீங்கன்னா 38 சீட்ஸ் இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயருக்கு கவர்மெண்ட் கோட்டால 12,75,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா 23,25,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். NRI இருந்தா பர் இயருக்கு 27 lakhs வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா 92.5 ஃபைனல் கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல வந்து OC கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 498ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4073. அதே BC கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 461ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 7888ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4380ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் BCM கேட்டகரி பாத்தீங்கன்னா 470ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 6934ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 366ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா MBC அண்ட் DNC. ஃபைனல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 466ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7389ல உங்களுக்கு ஜெனரல் ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2023ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதே SC கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 431ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 11,589ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 836. சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SCA கேட்டகரி. 317ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 19,001ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 220ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய கேட்டகரி எஸ்டி கேட்டகரிஸ். மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 369ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 19,072ல க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 80ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜோட ஸ்டேட் கோட்டா 92.5 ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கான டீடைல்ஸ். சோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஃபைனல் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். பிசி கேட்டகரிஸ்ல உங்களுக்கு 422ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான ஜெனரல் ரேங்க் 420 அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 140ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிசிஎம் 415ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 501. அதே கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 18ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே எம்பிசி அண்ட் டிஎன்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 433ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 316ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 167ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எஸ்சி கேட்டகரிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 403ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 645. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 62ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரிஸ்ல 401ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 674. அதே கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 13ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல 7.5% ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கான டீடைல்ஸ். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவுக்காக பார்ப்போம். ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 435ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 5196ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் 278லயும் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 17,931லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 119லயும் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 28,012லயும் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல 420 மார்க்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 6,337ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே வந்து தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால 215ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22,561ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ நாட் அலாட்டட். என்ஆர்ஐல இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபில் ஆகும்னு சொல்ல முடியாது. சோ இதுல இருக்கிற மிச்சமான சீட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல போயிடும். 3ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 201ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,500ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 140ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 27,103ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது நான் சொன்ன மாதிரி இருக்கிற சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன இல்ல அதுல மேனேஜ்மெண்ட்ல போயிடும். சோ 4 வரைக்குமே இந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்திருக்கு. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டால 154ல மார்க் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 26,378ல வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4லயுமே மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாவுல நமக்கு கவுன்சிலிங் நடந்ததுக்கான ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கான டீடைல்ஸ். டாப் குவாலிட்டி மெடிக்கல் ட்ரைனிங், எக்ஸலன்ட் கிளினிக்கல் எக்ஸ்போசர், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சொல்லலாம். கண்டிப்பா இதையும் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்ல ஒண்ணா வைக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிரைவேட்ல எம்பிபிஎஸ் காலேஜ் சர்ச் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.